கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். மாப்பிள்ளை தோழனா கார்த்தி, சாமுண்டீஸ்வரி வலை திட்டம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். டாக்டர் மல்லிகா சாமுண்டீஸ்வரியை கோவிலில் சந்தித்த நிலையில்தான் இன்று நடக்கப் போவது என்னவென்று பார்க்கலாம். அதாவது டாக்டர் மல்லிகா மகேஷ் கெட்டவன்னு சொல்லியும் அவனுக்காக உன் பொண்ணை கட்டி கொடுக்க வைக்கிற என்று கேட்கிறாராம். அதற்கு சாமுண்டீஸ்வரி, நீ கவலையே படாத, கண்டிப்பா மகேஷ் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் என்று சொல்கிறாராம். மல்லிகா, வேற யாரையும் யோசித்து வச்சிருக்கியா என்று கேட்கிறாராம். அதற்கு சாமுண்டீஸ்வரி ஆமாம் என்றும் சொல்கிறாராம். இந்த சமயத்தில் தான் இவர்கள் பேசுவதை சந்திரலேகா ஒட்டு கேட்கிறார். உடனே சிவனாண்டியை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி, ஒரு வேளை அக்கா சொல்ற மாப்பிள்ளை அந்த டிரைவராக இருப்பானோ என்ற சந்தேகத்துடன் சொல்கிறாராம். இதை கேட்ட சிவனாண்டி, விடு, நாம பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறாராம். மறுபக்கம் பரமேஸ்வரி பாட்டி கோவிலில் உட்கார்ந்து, என்ன முருகா, கல்யாண தேதியே நெருங்கிடுச்சு, என்ன நடக்கப் போகுதோ என வந்திருக்கிறார்கள். கண்முன்னே தோன்றிய முருகன் பரமேஸ்வரன், நான் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கும், சாமுண்டீஸ்வரியே உன் பேரன் கையால் தாலி கட்டச் சொல்லுவா என்று சொல்கிறாராம். அடுத்துதான் ரேவதி சாமுண்டீஸ்வரி ஊர்வலத்திற்காக காரில் உட்கார சொல்கிறாராம். இதை பார்த்த மாயா மகேஷையும் உட்கார சொல்கிறார். அப்போது மகேஷை தடுத்த சாமுண்டீஸ்வரி, இது பெண் அழைப்பு, அதனால் பெண்ணை மட்டும்தான் ஊர்வலமாக அழைத்துச் செல்வோம், அதுதான் எங்க வழக்கமும் என்றும் தடுத்து நிறுத்தி மண்டபத்திற்கு வந்துவிட சொல்கிறாராம். அதோடு நில்லாமல், இனிமே கார்த்தி தான் மாப்பிள்ளை தோழன் என்று சொல்ல எல்லோரும் சாக்காகின்றனர். சந்திரலேகா அவன் டிரைவர் என சொல்ல சாமுண்டீஸ்வரி கார்த்தியை தம்பி போல் நினைப்பதாகவும் பதிலடி கொடுக்கிறார். இப்படியான நிலையில்தான் அடுத்து நடக்கப் போவது என்னவென்று குறித்து அறிய காட்சியில் ஒன்று கதைக்களம் உருவாகியுள்ளதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.